ஓம் சாந்தி 23/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா இன்னைக்கு மந்திரவாதி பாபா அதிசயமான ஒரு மந்திரம் கொடுக்குறாரு. அதன் மூலமாக ஆத்மா வைரத்திற்கு சமமாக மாறிவிடுகிறது. அதிசயமான மந்திரத்தை பாபா மட்டும்தான் கொடுக்குறாங்க. அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒருவர் தான் சொல்கிறாங்க. பிறகு அவங்களே குருன்னு சொல்லி ஏன் சொல்லிக்கணும்? அவங்களும் எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, கேட்குற மக்களும் எதையும் புரிந்து கொள்வதில்லை என்றார் பாபா. இப்போ அப்பா புதிய வீட்டை கட்டிகிட்ருக்காருன்னு குழந்தைகளுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ புதிய வீட்டை வெறுப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, பழைய வீட்டின் மீது யாரும் அன்பும் வைக்க மாட்டாங்க. அந்த புது வீட்டை பற்றி தான் அவங்க சிந்தனை இருக்கும். அதை நினச்சி குஷியாக இருப்பாங்க. அதே போல் பாபா நமக்காக சொர்க்கத்தை படைக்க வந்திருக்காருன்னும்போது நம்ம அதனுடைய புது உலகத்துடைய நினைவில் இருக்கணும். பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வரணும் அப்படின்றார் பாபா. அப்புறம் பாபா நீங்களும் இங்கே அமர்ந்து கொண்டே எல்லாத்தையும் செய்து கொண்டே சிவபாபா நினைவு செய்து கொண்டே இருங்க, அது கூட ஆகா சௌபாக்கியம்தான் அப்படின்றாரு பாபா. அன்னைக்கு நான் உங்களை அந்த சொர்க்கத்திற்கு எஜமானலாக ஆக்க வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஆவீங்க தானே அப்படின்னு கேட்குறார் பாபா. வாங்க இன்றைய முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்ல உங்களுக்கு படகோட்டி கிடைத்துள்ளார். உங்களுடைய கால்கள் இப்போது இந்த பழைய உலகத்தில் இல்லை. உங்களுடைய நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது. பிகேஸ் இப்போ அந்த ஆன் த ஜேர்னி பழைய உலகத்திலிருந்து விலகியாச்சு, நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது. புதிய உலகத்தை போய் நோக்கி போயிட்டே இருக்கோம் நாம். கேள்வி கேட்குறாரு, மந்திரவாதி பாபாவின் அதிசயமான மந்திரம் என்ன? அதை வேறு யாரும் செய்ய முடியாது. சோழிக்கு சமமான ஆத்மாவை வைரத்திற்கு சமமாக மாற்றுவது, தோட்டக்காரனாக ஆகி முட்களை மலராக்கி விடுவது, இது மிகவும் அதிசயமான மந்திரமாகும். இதை ஒரு மந்திரவாதியான பாபா மட்டும்தான் செய்கின்றார், வேறு யாரும் அல்ல. மனிதர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே மந்திரவாதி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் பாபாவை போல் மந்திரம் செய்ய முடியாது. ஓம் சாந்தி. முழு சிருஷ்டி சக்கரத்தில் அல்லது நாடகத்தில் பாபா ஒரு முறைதான் வருகின்றார். வேறு எந்த சத்சங்கம் போன்றவற்றிலும் இப்படி புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த கதை சொல்லக்கூடிய தந்தையும் அல்ல, அந்த குழந்தைகளும் அல்ல. அங்கே கதை சொல்கிறவங்கள தந்தையாகவும் கேட்குறவங்கள குழந்தையாகவும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபாவுடைய சங்கத்தில் தான் அப்பா மற்றும் குழந்தை என்ற உறவு முறை இருக்குது. உண்மையில் அவர்கள் பின்பற்றவர்களும் அல்ல. இங்கே நீங்கள் குழந்தைகளாகவும் இருக்கின்றீர்கள், மாணவர்களாகவும் இருக்கின்றீர்கள் மற்றும் சிஷ்யர்களாகவும் இருக்கின்றீர்கள். அப்பா டீச்சர் சத்குரு. பாபா குழந்தைகளை தன்னோடு அழைத்து செல்வார். தந்தை செல்கின்றார் என்றால் குழந்தைகளும் கூட இந்த மோசமான உலகத்திலிருந்து தங்களுடைய மலர் போன்ற உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வார்கள். இது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வர வேண்டும்ன்றார் பாபா. இந்த சரீரத்திற்குள் இருக்கின்ற ஆத்மா குஷியாகின்றது. உங்களுடைய ஆத்மா மிகவும் குஷி அடைய வேண்டும். எல்லையற்ற தந்தை வந்துள்ளார். அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். இந்த புரிதலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. மற்றபடி முழு உலகத்தில் இருக்கின்றவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கின்றார்கள். ராவணன் உங்களை எவ்வளவு முட்டாளாக்கிவிட்டான் என்று பாபா கூறுகின்றார். பாபா புத்திசாலிகளாக மாற்றுகின்றார். முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய தகுதியாக அந்த அளவிற்கு புத்திசாலிகளாக மாற்றுகின்றார். இந்த மாணவ வாழ்க்கையும் கூட பகவான் படிப்பிக்கும் பொழுது ஒரு முறை தான் நடக்கின்றது. இந்த இறை மாணவ வாழ்க்கை பகவானே இறைவனே படிப்பு சொல்லி தர்றது, இது கூட ஒரு தடவை தான் நடக்குது. நம்ம ஒரு தடவை தான் இறை மாணவர்களாக ஆகிறோம். இது உங்களுடைய புத்தியில் இருக்குது. மற்றபடி யார் தங்களுடைய வேலை தொழில் போன்றவற்றில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் பகவான் படிப்பிக்கின்றார் என்பது புத்தியில் வர முடியாது. அவர்களுக்கு தங்களுடைய தொழில் போன்றவை தான் நினைவு இருக்கின்றது.
எனவே பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மற்றவர்கள் அனைவரும் ஒரு பைசாவிற்கு ஒப்பானவர்களின் குழந்தைகளாவர். நீங்கள் பகவானுடைய குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். சிலர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சிலர் பாபா எங்களுக்கு முரளி நன்றாக புரிந்து கொள்ள முடிவதில்லை என்று சொல்கிறார்கள். பாபா கேட்குறாங்க, அட முரளி என்ன கஷ்டமானதா என்ன? பக்தியில் சாது சந்நியாசியிடம் சென்று நாங்கள் ஈஸ்வரனை எப்படி அடைவது என்று கேட்பதை போல இருக்கிறது இவங்க இந்த மாதிரி சொல்கிறது அப்படின்றார் பாபா. ஆனால் அவர்கள் தெரிந்திருக்கவில்லை. பகவானின் நினைவு செய்யுங்கள் மற்றும் அப்படின்னு விரலால் மேலே நோக்கி சிக்னல் காட்டுறாங்க. அவ்வளோதான். அதை கேட்டவுடனே அவங்க குஷியாயிடுறாங்க கேட்குறவங்க. அவர் யார் என்பதை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. தங்களுடைய தந்தையை யாரும் தெரிந்திருக்கவில்லை. இந்த நாடகமே அப்படிதான் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்றார் பாபா. இருந்தாலும் மறந்து விடுகிறார்கள். உங்களில் கூட அனைவரும் பாபா மற்றும் படைப்பை தெரிந்திருக்கவில்லை. ஆங்காங்கே போதை இறங்கி விடுகிற மாதிரி நடத்தையில் இருக்கிறார்கள் அப்படின்றார் பாபா. கேட்கவே கேட்காதீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய கால்கள் பழைய உலகத்தில் இல்லாதது போல் ஆகும். கலியுகத்திலிருந்து இப்பொழுது கால்கள் உயர்த்தப்பட்டு விட்டன என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நம்ம புத்தினால் பழைய உலகத்தை மறந்துட்டோம். புத்தியில் பாபா மற்றும் புது வீடு, நம்முடைய பரந்தாமம் இது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. கப்பலின் நங்கூரம் எடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். பாபா எங்கே நம்மை அழைத்து செல்வார் என்பது புத்தியில் இருக்கின்றது. ஏனென்றால் பாபா படகொட்டியாகவும் இருக்கின்றார் என்றால் தோட்டக்காரராகவும் இருக்கின்றார். முட்களை மலர்களாக மாற்றுகின்றார். அவரை போல முட்களை மலர்களாக்கும் தோட்டக்காரர் வேறு யாரும் இல்லை. இந்த மந்திரம் குறைந்ததா என்னன்னு கேட்குறார் பாபா. சோழி போன்ற ஆத்மாவை வைரத்திற்கு சமமாக மாற்றுகின்றார். இன்றைக்கு நிறைய மந்திரவாதிகள் வந்துவிட்டார்கள். இது ஏமாற்றுக்கார உலகமாகும் அப்படின்றார் பாபா. பாபா சத்குருவாக இருக்கின்றார். சத்குரு அழிவற்றவர் என்றும் சொல்கிறார்கள். மிகவும் ஈடுபாட்டோடு சொல்கிறார்கள். எப்பொழுது தாங்களாகவே சத்குரு ஒருவர்தான் என்றும் சொல்கிறார்களோ அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒருவர்தான் என்று சொல்கிறார்கள். பிறகு தங்களை ஏன் குரு என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் அப்படின்றார் பாபா. அவர்களும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. மக்களும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த பழைய உலகத்தில் என்னதான் இருக்கின்றார் பாபா. தந்தை புதிய வீட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்று குழந்தைகளுக்கு தெரிகிறது என்றால் புதிய வீட்டை வெறுப்பவர்கள் மற்றும் பழைய வீட்டின் மீது அன்பு வைப்பவர்கள் யார் இருப்பாங்க? புத்தியில் புதிய வீடு தான் நினைவு இருக்குது. புது வீடு எப்படி இப்படிலாம் கட்டணும் பிளான் பண்ணுவாங்க. அந்த புது வீட்டுக்கு நம்ம எப்போ ஓப்பனிங் பண்ணுவோம், அந்த புது வீட்டுக்கு போகிற குஷி அதே தான் இருக்கும். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றீர்கள் என்றால் பாபா நமக்காக புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். நாம் அந்த உலகத்திற்கு செல்கின்றோம். அந்த புதிய உலகத்திற்கு நிறைய பெயர்கள் இருக்குது. சத்யுகம், ஹெவன், பேரடைஸ், வைகுண்டம் இப்படிலாம் பேர் இருக்குது. உங்களுடைய புத்தி இப்பொழுது பழைய உலகத்திலிருந்து நீங்கிவிட்டது. ஏனென்றால் பழைய உலகில் துக்கமே துக்கம்தான் இருக்கின்றது. இதனுடைய பெயரே நரகம், முட்களின் காடு, மோசமான நரகம், கம்சபுரி என்பன ஆகும். இதனுடைய அர்த்தத்தையும் யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஏன்னா கல்புத்தியுடையவர்களாக இருக்காங்க. பாரத்துடைய நிலை என்னவாக ஆகிட்டது பாருங்க அப்படின்றார் பாபா. இந்த சமயத்தில் அனைவரும் கல்புத்தி உடையவர்களாக இருக்காங்க. சத்தியுகத்தில் அனைவரும் தங்க புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றார் பாபா. எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகளும் ஆவர். இங்கே இருப்பதோ பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யமாகும். ஆகையினால் அனைவருடைய தபால் தலையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, உயர்ந்திலும் உயர்ந்தவர் பாபா என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். பிறகு இரண்டாவதாக உயர்ந்தவர் யார்? பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கு எந்த உயர்வும் இல்லை. சங்கருக்கு ஆடை போன்றவர்களை எப்படி உருவாக்கி விட்டார்கள்? அவங்க வருவது பாங்கு குடிக்கிறாரு, ஊமத்தியை சாப்பிட்றாரு அப்படிலாம் சொல்லி விட்டுட்டாங்க. இது அவமரியாதை இல்லையான்றார் பாபா. அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதே கிடையாது. தங்களுடைய தர்மத்தையே மறந்தவர்களாக இருக்கிறாங்க. தங்களுடைய தேவதைகளை என்னென்னலாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு அவமரியாதை செய்கிறார்கள் என்றார் பாபா.
ஆகையினால் தான் பாபா சொல்கிறாங்க, என்னையும் அவமரியாதை செய்வதோடு சங்கருக்கும் பிரம்மாவிற்கும் அவமரியாதை செய்கிறார்கள். விஷ்ணுவுக்கு அவமரியாதை நடப்பதில்லை. உண்மையில் மறைமுகமாக அவருக்கும் செய்கிறார்கள். ஏனென்றால் விஷ்ணுதான் ராதா கிருஷ்ணர் ஆவார். கிருஷ்ணர் சிறிய குழந்தை என்னும் பொழுது மகாத்மாக்களை விடவும் உயர்ந்தவர் என்று பாடப்படுகிறது. இந்த பிரம்மா கடைசியில் சந்நியாசம் செய்கின்றார். அவர் சிறிய குழந்தை, தூய்மையாகவே இருக்கின்றார். அது கிருஷ்ணர் சொல்கிறார், பாவம் போன்றவற்றை தெரிந்திருக்கவே இல்லை. எனவே உயர்ந்திலும் உயர்ந்தவர் சிவபாபா. இருந்தாலும் பிரஜாபிதா பிரம்மா எங்கே இருக்க வேண்டும் என்பது பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை. பிரஜாபிதா பிரம்மாவை கூட சரீரமுடையவர்களாக காட்டுறாங்க. அஜ்மீருடைய பிரம்மா கோயில் இருக்குது. பிரம்மாவிற்கு தாடி மீசை வைத்து காட்டுகிறார்கள். சங்கர் அல்லது விஷ்ணுவுக்கு அந்த மாதிரி காட்டுறது கிடையாது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ பிரஜாபிதா பிரம்மா சூட்சுமத்தில் எப்படி இருப்பார்? அவர் இந்த பூ உலகத்தில் தான் இருக்கணும். இந்த சமயத்தில் பிரம்மாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்க, பிரஜாபித பிரம்மாகுமாரிகள் இவ்வளவு அதிகமானோர் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக பிரஜாபிதா பிரம்மா இருப்பார் இல்லைங்களா? உயிருள்ளதாக இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக ஏதாவது செய்து கொண்டிருப்பார். பிரஜாபிதா பிரம்மா குழந்தைகளை மட்டும் உருவாக்குகின்றாரா அல்லது வேறு எதையும் செய்கிறாரா? ஆதிதேவன் பிரம்மா ஆதிதேவி சரஸ்வதி என்று சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய நடிப்பு என்ன என்பது யாருக்கும் தெரியாது. படைப்பவர் என்றால் கண்டிப்பாக இங்கே இருந்து விட்டு தான் சென்றிருப்பார். கண்டிப்பாக பிராமணர்களை சிவபாபா தத்தெடுத்திருப்பார். இல்லை என்றால் பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இவை புதிய விஷயங்கள் அல்லவா? எதுவரை பாபா வரவில்லையோ அதுவரை யாரும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்றார் பாபா. யாருக்கு என்ன நடிப்போ அதையே நடிக்கிறாங்க. புத்தர் என்ன நடிப்பு நடித்தார், எப்பொழுது வந்தார், வந்து என்ன செய்தார் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். அவர் குருவாக இருக்கின்றாரா, டீச்சராக இருக்கின்றாரா, தந்தையாக இருக்கின்றாரனா? இல்லை. அவர் சத்கதியை கொடுக்க முடியாது. அவர் வந்து தன்னுடைய புத்த தர்மத்தை மட்டும் படைப்பவராக இருக்கிறார். அவர் குரு கிடையாது. பாபா குழந்தைகளை படைக்கின்றார், பிறகு படிப்பிக்கின்றார். தந்தை, டீச்சர், குரு மூன்றுமாகவும் இருக்கின்றார். வேறு யாராவது நீங்கள் படிப்பீங்கள் என்று சொல்வார்களா என்ன? ஏன்னா வேறு யார்கிட்டையும் இந்த ஞானம் என்றதே கிடையாது. எல்லையற்ற தந்தை தான் ஞானக்கடலாக இருக்கின்றார். எனவே கண்டிப்பாக ஞானத்தை சொல்வார் அல்லவா? பாபா தான் சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்திருந்தார், இப்பொழுது மீண்டும் கொடுத்திருக்கின்றார். யாரை முழு உலகமும் தேடிக்கொண்டிருக்கின்றதோ அவர் நமக்கு கிடைத்து விட்டார் என்ற குஷி குழந்தைகளுக்குள் இருக்கின்றது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்தித்திருக்கிறீர்கள். குழந்தைகள் சொல்கிறார்கள், ஆமாம் பாபா, நாங்கள் நிறைய முறை சந்தித்திருக்கின்றோம். உங்களை யாராவது எவ்வளோதான் அடித்தாலும் உதைத்தாலும் கூட உள்ளுக்குள் அந்த குஷி இருக்கிறதல்லவா? சிவபாபாவை சந்திக்கும் நினைவு இருக்கிறதல்லவா? நினைவின் மூலம் எவ்வளவு பாவங்கள் அழிகிறது. பாந்தேலிகளுக்கு இன்னும் அதிகமாக அழிகிறது. ஏனென்றால் அவர்கள் அதிகம் சிவபாபாவை நினைவு செய்கிறார்கள். கொடுமை நடக்கிறது என்றால் புத்தி சிவபாபா பக்கம் சென்று விடுகிறது. சிவபாபா காப்பாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள். எனவே நினைவு செய்வது நல்லதல்லவா அப்படின்றார் பாபா. தினமும் அடி வாங்கினாலும் கூட சிவபாபாவை நினைவு செய்வார்கள். சிவபாபா நினைவு செய்கிறது நன்மைதான் இல்லையா? அப்படிப்பட்ட அடிக்கு பலியாக வேண்டும். அடி விழுகிறது என்றால் நினைவு செய்கிறார்கள். கங்கை நீர் வாயில் இருக்க வேண்டும், கங்கையின் அருகில் இருக்க வேண்டும், அப்பொழுது உயிர் உடலை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு அடி கிடைக்கும் பொழுது புத்தியில் அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி நினைவு இருக்க வேண்டும். அவ்வளவுதான். தந்தை என்று சொல்வதன் மூலம் ஆஸ்தி கண்டிப்பாக நினைவுக்கு வரும். தந்தை என்று சொன்னவுடன் ஆஸ்திக்கு நினைவுக்கு வராதவர்கள் யாரும் இருக்கவே மாட்டாங்க. தந்தையின் கூடவே சொத்து கண்டிப்பாக நினைவுக்கு வரும். உங்களுக்கும் கூட சிவபாபாவின் கூடவே ஆஸ்தி கண்டிப்பாக நினைவுக்கு வரும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கு குழந்தைகளுடைய கண்காட்சி மேளாவின் சேவையின் வேகம் இருக்கின்றது. நவன் நிர்மாண கண்காட்சியின் கூடவே கேட்வே டு ஹெவன் என்று எழுதுங்கள். 2 வாக்கியங்களும் இருக்க வேண்டும். புதிய உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகின்றது என்பதின் கண்காட்சி இருக்கிறது என்றால் மனிதர்கள் அதை கேட்டு குஷி அடைவாங்க அப்படின்றார் பாபா. புதிய உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பதற்காக இந்த சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. வந்து பாருங்கள்.
புதிய உலகத்திற்கான நுழைவாயில் என்ற வாக்கியமும் சரியே ஆகும். இந்த சண்டையின் மூலம் கேட் திறக்கிறது. பகவான் வந்தார் என்று கீதையிலும் இருக்கின்றது. வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார், மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றினார் என்றால் கண்டிப்பாக புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்திருக்கும். மனிதர்கள் சந்திரனுக்கு போக எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் நிலத்தை தான் பார்க்கிறார்கள். மனிதர்கள் யாரும் தென்படவில்லை என்று மட்டுமே சொல்கிறார்கள். இதனால் என்ன பலன் ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் உங்களுடைய உண்மையான அமைதியில் செல்கிறீர்கள் இல்லையா, அசரீரியாக ஆகின்றீர்கள். அது அமைதியான உலகமாகும். நீங்கள் மரணத்தை விரும்புகிறீர்கள், சரீரத்தை விட்டுவிட விரும்புகிறீர்கள். பாபாவை கூட மரணத்திற்காகவே அழைக்கிறீர்கள். வந்து தங்களோடு முக்தி ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்லுங்கள். ஆனால் புரிந்து கொள்வதே கிடையாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரை அழைக்கின்றோம் என்றால் காலனுக்கெல்லாம் காலனை அழைப்பதாக ஆகிறதல்லவா? பாபா வந்திருக்கின்றார், வீட்டிற்கு செல்லுங்கள், நாம் வீட்டிற்கு செல்வோம் என்று கூறுகின்றார். நாம் வீட்டிற்கு செல்கிறோம் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஏன்னா இப்போ பாபா வந்து புத்தி வேலை செய்ய வைக்கிறாரு. இங்கே நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுடைய புத்தி வேலை தொழில் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னார் நோயுற்று இருக்கின்றார், என்ன இருக்குமோ அப்படி அநேக விதமான எண்ணங்கள்லாம் வந்துடுது. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கீங்க. ஆத்மாவின் புத்தி பாபா மற்றும் ஆஸ்தியின் பக்கம் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மா தான் நினைவு செய்கிறது அல்லவா? யாருடைய குழந்தையாவது லண்டனில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவருக்கு உடம்பு சரியில்லை, நோயிட்டுருக்காருன்னு செய்தி வந்ததுன்னா அவ்வளோதான், புத்தி அந்த குழந்தை பக்கம் போயிடும். பிறகு ஞானம் வந்து புத்தியில் உட்காராது. இங்கே அமர்ந்தாலும் புத்தி வந்து அவரையே நினச்சிட்ருக்கும். யாருடைய கணவராவது நோயுற்று விட்டால் மனைவியின் எண்ணம் மேல் கீழாக ஆகிவிடுகிறது, புத்தி போகிறது இல்லையா? எனவே நீங்களும் இங்கு அமர்ந்து கொண்டே அனைத்தையும் செய்து கொண்டே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்போதும் கூட ஆகா சௌபாக்கியமே தான். எப்படி அவர்கள் கணவரையோ அல்லது குருவையோ நினைவு செய்கிறார்களோ அதுபோல் நீங்கள் பாபாவை நினைவு செய்யுங்க. நீங்கள் உங்களுடைய ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கக்கூடாது. எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வீர்களோ சேவையிலும் பாபா தான் நினைவுக்கு வருவார். என்னுடைய பக்தர்களுக்கு புரிய வையுங்கள் என்று பாபா கூறியுள்ளார். இதை யார் சொன்னது? சிவபாபா. கிருஷ்ணனுடைய பக்தர்கள் என்ன புரிய வைப்பீர்கள்? கிருஷ்ணர் புதிய உலகத்தை சாதனை செய்து கொண்டிருக்கின்றார் என்று அவர்களுக்கு சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளுங்கள். படைப்பவர் இறைத்தந்தையாவார். கிருஷ்ணர் வந்து படைக்கிறது கிடையாது. பரம்பிதா பரமாத்மா தான் பழைய உலகத்தை புதியதாக மாற்றி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள் அப்படின்றார் பாப்பா. இந்த உலகம்தான் புதியிலிருந்து பழசு, பழசிலிருந்து புதுசாக ஆகுது. காலத்தை வந்து அதிகமாக கொடுத்து விட்டதால் மனிதர்கள் வந்து காரிருளில் இருக்கிறாங்க. இப்போ உள்ளங்கையில் சொர்க்கம் இருக்கின்றது. நான் உங்களை அந்த சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நீங்களாம் சொர்க்கவாசி ஆவீங்க தானே? ஏன் ஆக மாட்டீங்க? நல்லது. என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள். நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும். விகாரங்களின் சுமை ஆத்மாவில் இருக்கிறது, சரீரத்தில் இல்லை என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒருவேளை சரீரத்தில் சுமை இருந்ததுன்னா சரீரத்தை எரிக்கும்பொழுது அதனுடன் பாவங்களும் எரிஞ்சு போயிருக்கணும். ஆனால் மாரி ஆகிறது கிடையாது. ஆத்மா அழிவற்றதாக இருக்கின்றது, அதில் துரு மட்டும்தான் சேர்கிறது. அதை நீக்குவதற்கு பாபா ஒரே ஒரு யுக்தியை கூறுகின்றார். என்னை நினைவு செய்யுங்கள். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான யுக்தி எவ்வளோ நல்லா இருக்குது. கோயில் கட்டக்கூடியவர்கள், சிவனுடைய பூஜை செய்பவர்களும் கூட பக்தர்கள் தான் இல்லையா? பூஜாரியை ஒருபோதும் பூஜைக்கு தகுந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறார் பாபா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, யாரையும் முழு உலகமும் தேடிக்கொண்டு இருக்கின்றதோ அந்த தந்தை நமக்கு கிடைத்து விட்டார் என்ற குஷியில் இருக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழிகிறது. ஆகினால் எந்த சூழ்நிலையிலும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். ஒரு நிமிடம் கூட தங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தியை நீக்கி புத்தியின் நங்கூரத்தை எடுத்துவிட வேண்டும். தந்தை நமக்காக புதிய வீட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது மோசமான நரகமாகும், கம்சபுரியாகும். நாம் வைகுண்டபுரிக்கு செல்கின்றோம் என்ற நினைவில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. விஹங்க மார்க்க சேவை மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்தை செய்யும் உண்மையான சேவாதாரி ஆகுக. விஹங் மார்க்க சேவைக்காக குழுவில் ஞானமும் யோகமும் இவ்விரு விஷயங்களின் சமநிலை தேவை.
எவ்வாறு ஞானத்தின் மூலம் ஒரே சமயத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு செய்து தருகின்றீர்கள், அவ்வாறே நினைவு மூலம் உயர்ந்த எண்ணங்களின் சக்தி மூலம் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள். இதற்காக கண்டுபிடிப்பை செய்யுங்கள். அதோடு மட்டுமில்லாமல் குழுவாக திட எண்ணத்துடன் பழைய சமஸ்காரங்கள், சுபாவம், பழைய நடத்தை இதையெல்லாம் பாபாவுடைய ஐக்கியத்தில் ஆகுதியாக போட்டு சுவாகா செய்யுங்கள். அப்பொழுது உலக மாற்றத்திற்கான காரியம் முழுமை பெறும், அதாவது வேள்வி முடிவு பெறும் என்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, பாலகன் மற்றும் எஜமான் இவற்றின் சமநிலையுடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.